உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். கிருஷ்ணகிரியில் 20 மணி நேரத்திற்கும் மேலாக தொடரும் மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெள்ள பாதிப்பு காட்சியை தற்போது பார்ப்போம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப். கிருஷ்ணகிரியில் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக பாதிப்படைந்திருக்கின்றன? முழு விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 20 மணி நேரமாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுக்குள் மழைநீர் புகுந்து தற்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி நகரை பொறுத்தவரையில் சுங்கச்சாவடி, சேலம் மேம்பாலம், திருவண்ணாமலை மேம்பாலம், பழையப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெங்களூர் சாலை பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை நேதாஜி சாலை பகுதிகளில் மழைநீர் புகுந்து அதுடன் கழிவுநீர் கலந்து வீடுகளில் புகுந்துள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி நகர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் மற்றும் தண்ணீர் குழுவுக்கு பிரிந்து வெள்ளநீர் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் தாசில்தார் தலைமையிலான வீடுகளில் புகுந்த தண்ணீரை அகற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகி ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் பாம்பன் பாலாறு நீர்வரத்தில் சுமார் 15 அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மொத்த நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பாம்பாறு அணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 4 வீடுகளில் மழைநீர் புகுந்து வெள்ளநீர் சிக்கி சேதமடைந்துள்ளது. கூத்தங்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதியில் இடியுடன் கூட கனமழை பெய்து வருவதால் இப்பகுதியில் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் தீவிரமாக வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவசர குழு என அறிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ஏதேனும் அவசரமாக மழை பாதிப்பு குறித்து இருந்தால் உடனே தெரிவிக்கும் மாவட்ட ஆட்சியர் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் பழையப்பட்டை பகுதியில் தற்போது வீடுகளில் புகுந்துள்ள மழை நீரை தாசில்தார் தலைமையிலான குழு தற்போது அப்பகுதியில் நீரை அகற்றும் முறையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரதீப். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.